ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம விச்சஸ் லவோட 7th எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயின் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த கிஸ் அவளுக்கு கிடைச்சிருக்கும். அதுவும் ஹீரோ ஃபீல் பண்ணி கொடுத்துருப்பான். ரெண்டு பேருக்குள்ள லவ்வும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் செம்ம குஷியா ஆடி பாடி வைப் பண்ணிக்கிட்டே டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பாட்டிங்களும் பார்த்துட்டு என்ன இவளுக்கு முத்திருச்சா, இப்பவே பைத்தியக்காரி ஆயிட்டாளான்னு பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் குஷியில நேத்துன்னு இவங்க கிஸ் அடிச்சதை பத்தி சொல்லலாம்னு வந்துட்டா. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து பாட்டி அவனை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டணும்னு சொன்னாங்கல்ல. இப்ப நம்ம இந்த விஷயத்த சொல்லிட்டா அவனை வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்ட்டு கிஸ் அடிச்ச மாற்றம் சொல்லல. நேத்து ஏதோ சொல்ல வந்தியே அப்படின்னு கேட்கவும், நேத்து எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்க ஹீரோ வந்துட்டான். அவன் கால் இப்ப சரியாயிடுச்சு, பாட்டிங்களும் பரவாயில்லையாப்பா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு பாட்டிகிட்ட சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நேத்து நல்லா தூங்குனியான்னு கேட்கறான். பாட்டிங்க முன்னாடி இப்படி கேட்கறான்னு, நான் எப்படி தூங்கினா உனக்கு என்ன, நல்லா தூங்கலாம் என்ன, மருந்து எதுவும் கொடுக்க போறியா, உன் வேலையை மட்டும் பாருன்னு வேணும்னே கத்தி விட்டுட்டு போயிட்டா. என்ன இவ திடீர்னு இப்படி பேசுறாளேன்னு பாட்டிங்களை பார்த்து இப்ப நான் ஏதாவது தப்பா கேட்டேனான்னு கேட்க, இல்லவே இல்லை, கொஞ்ச நாளா அவ ஸ்ட்ரெஸ்ல இருக்கா, அதனாலதான் சரி சாப்பிட வாப்பா அப்படின்னு கூப்பிட, இல்ல எனக்கு வேணான்னு கோவமா போயிட்டான். பாட்டிங்க ரெண்டும் இவ இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பவர்லாம் திரும்ப வராதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க அவ சாப்பாடு எடுத்துட்டு ஹீரோ ரூமுக்கு போறா. உள்ள போய் கதவை சாத்திட்டு, சாரிப்பா பாட்டிங்களுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சா பிடிக்காது, அதான்ப்பா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏன் பிடிக்காது அப்படின்னு கேட்கறான். ஆமா, நீ வந்து பில்டிங்கையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட, கடையையும் பறிச்சுக்கிட்ட, அதுக்கும் மேல இங்க வந்து தங்கிட்டு உனக்கும் வேற வேலை பார்த்துட்டு இருக்கோம், நீ இவ்வளவும் பண்ணிட்டு நாம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு சொன்னா பாட்டிங்க கோவப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சின்ன பாட்டி ஹீரோவை கூப்பிட்டுட்டே அவனை பார்க்க வராங்க. ஹீரோயினுக்கு எங்க ஒழிஞ்சுக்கிறதுனே தெரியல, அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருக்கா. அப்போ பாட்டியும் கதவை திறந்து சாப்பாடு எடுத்துட்டு உள்ள வராங்க. ஹீரோ மட்டும் கட்டில போஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்தா கதவுக்கு பின்னால ஒழிஞ்சு நிக்கிறா. பாட்டி கதவை திறந்த ஃபோர்ஸ்ல மூக்குல வேற அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. பாட்டி சாப்பாடு டேபிள்ல வைக்கலான்னு பார்த்தா அங்க ஆல்ரெடி ஹீரோயின் கொண்டு வந்த சாப்பாடு இருக்கு. என்னப்பா நீ சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு இங்க எடுத்துட்டு வந்திருக்க, சாப்பிடாம இருப்பேன்னு சிக்கன் மீன் சமைச்சு கொண்டு வந்தா, போப்பான்னு கொண்டு வந்த சாப்பாடை திரும்ப எடுத்துட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் கதவுல நசுங்கினதுல பள்ளி மாதிரி ஆயிட்டா, மூக்குல அடிபட்டு ரத்தம் வருது. ஹீரோ வேகமா வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சு விடுறான். அப்போ அவளோட ரோஸ் பேட்டர்ன் லைட்டா மின்னுது, முடிய வச்சு கவர் பண்ணிருப்பா, ஆனாலும் அதுக்கு மேலேயும் லைட்டா தெரியுது. ஹீரோவும் நோட் பண்றான், ஆனா பெருசா எதுவும் எடுத்துக்கல. அடுத்த ஆஃபீஸ்க்கு போய் பொண்ணுங்களுக்கு என்ன கிஃப்ட் பிடிக்கும் அப்படின்னு கூகுளில் தேடிட்டு இருக்கான். அந்த நேரம் பிஏ உள்ள வர ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு வேலை பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ ஆஃபீஸ்க்கு 3 நாளா வராதனால சைன் பண்ணுறதுக்கு நிறைய ஃபைல் இருக்கு. ஹீரோவும் சரி போங்க நான் சைன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, ஆனால் அவன் இப்பவே வேணும் சைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு அங்கேயே நிற்கிறான். ஹீரோ வேற இவனை வெளியில் அனுப்ப பார்க்கவும், என்ன பாஸ் எதுக்கு இப்போ என்ன வெளியே அனுப்ப பார்க்குறீங்க, பட்ட பகல்லே வீடியோவா அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். அப்புறம் பெரிய பாட்டி வெள்ளம் அப்பா கடன் முடிந்ததா சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பிஏ கிட்ட விசாரிக்க சொல்லியிருந்திருப்பான். பிஏவும் அதை விசாரிச்சுட்டு அந்த டைம்ல நிஜமாவே வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கும் பாட்டிங்க மேல இருந்த சந்தேகம் கொஞ்சம் குறையுது. அங்க ஹீரோயின் அதான் கிஸ் அடிச்சாச்சுல, பவர் திரும்ப வந்துட்டா அப்படின்னு டெஸ்ட் பண்றா, ஆனா வரல. இன்னும் அவளுக்கு 2 நாள் தான் வேற இருக்கு. பாட்டிங்களும் அதை கேட்டுட்டு நம்ம பக்கத்திலே இருக்கான்னு சொல்லி அசால்ட்டா இருந்துட்டோம், இப்போ நமக்கு டைம் இல்லை, இன்னைக்கே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிஸ் அடிச்சா பவர் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறா. உடனே வரும் அப்படின்னு சொன்னோடனே அப்போ ஏன் இன்னும் நமக்கு பவர் வரலன்னு யோசிக்கிறா. அப்போ ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, பாட்டிங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போய் மெசேஜ் ஓப்பன் பண்றா. 7 மணிக்கு வேலை முடிச்சுட்டு வரலான் இருக்கேன், உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும், அதனால கரெக்டா ரூமுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிடு அப்படின்னு அனுப்பியிருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னொரு 5 பாயிண்ட் வேற அனுப்பியிருக்கான். நிக்னேம் என்னென்ன வைக்கலாம், உனக்கு என்னென்ன சாப்பிட பிடிக்கும், எங்கெல்லாம் டேட்டிங் போகலாம், என்னை பத்தி தெரிஞ்சுக்க கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா எழுதி வை அப்படின்னு அவனுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரியே இந்த மெசேஜ்லாம் இருக்கு. ஹீரோயினும் பார்த்துட்டு இதெல்லாம் மெசேஜா, நேத்து தான் ஃபர்ஸ்ட் கிஸ் நடந்திருக்கு, கொஞ்சமாவது அந்த வெக்கத்தோட ரொமான்டிக்கா ஏதாவது அனுப்பியிருக்கானா, என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அங்க ஹீரோக்கு ஒரு கால் வருது, யாருன்னு தெரியல, ஆன்டின்னு சேவ் பண்ணியிருக்கான். பேசிட்டு வேகமா ஒரு இடத்துக்கு போறான். அங்க ஒரு வயசானவர் கோமால படுத்திருக்காரு. ஹீரோக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ நடந்துச்சுல்ல, அப்போ ஹீரோக்கு டிரைவரா இருந்தது இவர் தான். அன்னைக்கு என்னமோ நடந்ததுல இவருக்கும் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதுல கோமால படுத்தவர் இன்னும் எந்திரிக்கல, இவருக்கு வேற குடும்பமும் கிடையாது. ஹீரோ தான் இத்தனை வருஷமா இவரை பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவரோட நிலைமை மோசமாயிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் அவர் எந்திரிச்சாவாச்சும் ஹீரோக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும், ஆனா அதுவும் நடக்காது போல. இங்க கட் பண்ணா அங்க ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயின் வராண்டாவை தொடச்சிட்டு இருக்கா. அப்போ ரூமுக்குள்ள 2 பாட்டிங்களும் ஹீரோவை கிஸ் அடிக்க வைக்கிறதுக்கு அடுத்த மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சொதப்பல் ஆயிடக்கூடாதுன்னு இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற ரெடி பண்றாங்க. சில நேரங்கள்ல அந்த மருந்து மூளை நரம்பு கூட பாதிச்சிருமா. ஹீரோக்கு என்ன வேணாலும் பரவாயில்ல, ஹீரோயின் தான் முக்கியம் அப்படின்னு இப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினும் வெளியில நின்று இதை கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ கார் வர சத்தம் கேக்குது. உள்ள பாட்டிங்க மருந்து ரெடி பண்ணி பாட்டில வேற அடைச்சிட்டாங்க. இப்போ ஹீரோ வந்ததும் அவனை சாப்பிட கூப்பிடுறாங்க, ஆனா அவன் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன்னு சொல்றான். ஹீரோயினும் இவனை காப்பாத்த சாப்பிட்டீங்களா, அப்ப போய் தூங்குங்க அப்படின்னு சொல்ல
பாட்டிங்க விடலை, டீ போட்டு தரட்டுமா, இல்லை மலையிலேருந்து வர வச்ச காஃபி கொட்டை இருக்குது அதில் காஃபி போட்டு தருவா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தூங்குறதுக்கு முன்னாடி காஃபிலாம் குடிக்கிறது இல்லைன்னு சொல்ல பெரிய பாட்டி உடனே, பெரியவங்க நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம், நல்லா தூக்கம் வர்றதுக்குன்னு ஒரு டீ இருக்குது அதையாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இவ்வளோ சொல்கிறாங்களேன்னு சரின்ட்டான். ஹீரோயின் உடனே பாட்டி எதுவும் மருந்து கலந்துடக்கூடாதுன்னு நான் போய் டீ போடுறேன்னு சொல்ல அப்போன்னு ஹீரோ என் ரூம்க்கு ஒரு நிமிஷம் வரையா, ஒழுங்கா கிளீன் பண்ணல அப்படின்னு ஹீரோயினா நைஸா கூப்பிடுறான். நிலைமை தெரியாம இப்படி கூப்பிடுறானேன்னு அவளும் ஏதோ சொல்லி தட்டி கழிக்க பாக்குறா. ஆனா பாட்டிங்க வீட்டுல அதான் தம்பி கூப்பிடுறாருல போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவளும் சரின்னு ஹீரோ கூட போயிட்டா. அங்க போனது ஹீரோ இன்னைக்கு அனுப்பின மெசேஜ்ல உள்ளதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கறான். ஹீரோயின் கடுப்பா, உனக்கு கீழே வேலை செய்யற ஆள்கிட்ட ஆர்டர் போடுற மாதிரி அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்ல அப்படியே இருந்துச்சு, நான் அந்த மாதிரி எண்ணத்துல எல்லாம் அனுப்பல, நாம 2 பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனாலதான் அப்படின்னு சொல்ல மனுஷங்களுக்குலாம் அறிவு கம்மி, அதனால காதலிக்கும் போது என்னென்ன நன்மை இருக்குன்னு பார்த்துதான் லவ் பண்ணுவாங்கன்னு பாட்டி சொன்னாங்க. ஆனா நாங்களாம் அப்படி இல்ல, லவ் ஃபீல் பண்ணுவோம்னு சொல்ல எது நாங்களா அப்படின்னு கேட்கறான். அதான் என் குடும்பத்தை சொன்னேன் அப்படின்னு சமாளிக்க அப்படி ஒருத்தனை லவ் பண்ணி ஏமாந்துட்டு நீ எல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்றான். அவனாவது என் மேல பைத்தியமா இருந்தான், நீ அப்படியே அப்படின்னு சொல்ல இவ பழைய லவரை பத்தி இப்பெல்லாம் பேசுனதும் ஹீரோவுக்கு கொஞ்சம் கோபம் வருது. அந்த நேரம் வேற பாட்டிங்க கரெக்டா டீ போட்டு எடுத்து கதவு கிட்ட வந்துட்டாங்க. இந்த டீயை குடிச்சா ஹீரோக்கு எதுவும் ஆயிருமோன்னு பாட்டிங்க பாக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் அடிச்சிட்டா. அடுத்து ஹீரோவும் எது பண்ணாலும் ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னு திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாட்டிங்க 2 பேரும் ஆணு பார்த்து நிக்குதுங்க. நடக்க வேண்டியது நடந்துருச்சு, இனிமே எதுக்கு இந்த டீ அப்படின்னு டீயே எடுத்துட்டு போக சின்ன பாட்டிக்கு அங்கிருந்து போக மனசே இல்ல. கதவு பக்கத்திலேயே நின்று ரசிச்சுட்டு இருக்காங்க. பெரிய பாட்டி தான் தலையில ஒரு அடியை போட்டு காதை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு இன்னுமே பவர் வரல. இன்னும் எத்தனை வாட்டி தான் அவனை கிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே டெலிவரி பண்ண போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல டின்னர்னு. மெசேஜ் பார்த்துட்டு நிற்கும் போதே வெயில் தாங்க முடியல, ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கா. இப்ப சாப்பாடு டெலிவரி பண்ண வந்தது ரைட்டருக்கு தான். அவன் வேற 5வது மாடியில தங்கியிருக்கான். கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து சாப்பாடு இறக்கி வச்சதுமே மயங்கி விழுந்துட்டா. ரைட்டர் உடனே பதறி போய் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவளை எழுப்பி பாக்குறான். ஆனா அவகிட்ட இருந்து எந்த சத்தமுமே வரல, மூச்சும் இல்ல. என்ன பண்ணான்னு தெரியாம வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுக்குறான், சிபிஆர் பண்றான். அவ கை லைட்டா அசையுது. அங்க ஹீரோ இவகிட்ட இருந்து ரிப்ளை வரலன்னதும் இந்த வாட்டி என்ன தப்பு பண்ணோம், ஸ்மைலி எதுவும் அனுப்பணுமோன்னு இவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கான். ரைட்டர் ஹீரோயினா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டான். அங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பல்ஸ் நார்மலா இருக்கு, ஆனாலும் திடீர்னு மயங்கினதுனால மூளையில ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரைட்டரை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் மட்டும் தனியா தான் இருக்கா. அப்ப அவளோட அந்த ரோஸ் பேட்டர்ன் பிரைட் ஆகுது. அவளோட பாவனும் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வந்துட்டு அங்க ஹீரோ இவளுக்காக ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்கான். கால் பண்ணி பாக்குறான், ஆனா போன் ரைட்டர் வீட்டுல கிடக்குது. ஹாஸ்பிட்டல்ல இவளுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு நார்மலா தான் இருக்கா. ஆனா ஏன் மயங்கினாங்கன்னு தெரியலன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. அவ கண்ணை முடிச்சிட்டா. அடுத்து இவ நல்லா தானே இருக்கா அப்படின்னு டிஸ்சார்ஜும் பண்ணிட்டாங்க. ரைட்டர் கூட தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. இப்படி திடீர்னு மயங்குறா, அப்புறம் ஒண்ணும் இல்லைன்னு வீட்டுக்கு போறா. என்ன நடக்குதுன்னு ரைட்டர் யோசிச்சுட்டே வரான். ஹீரோயின் உடனே நீ ஏன் இப்படி அமைதியா இருக்க, ஹாஸ்பிட்டல்ல செலவாயிட்டுனா 1 மாசத்துக்கு ஃப்ரீயா டெலிவரி பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறா. அவன் அப்படியே அமைதியா இருக்கவும் 2 மாசம் இல்ல 3 மாசம்னு இவனோட பேரை வேற தப்பா சொல்றா. உடனே அவன் என் பேர் அது இல்ல இதுன்னு இன்னொரு பேரை சொல்றான். இவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சாங்களாம். ஆனா ஹீரோயினுக்கு இவனை ஞாபகமே இல்ல. அப்போ ரைட்டர் டக்குன்னு என்னால இதுக்கு மேல காத்துட்டு இருக்க முடியாது, நான் சொல்றத நல்லா கேளு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, முடிஞ்சா நீயும் என்ன விரும்பு, உன்னை நான் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டான். ஹீரோயின் எதுவுமே சொல்லல. அடுத்து 2 பேரும் டாக்ஸில போகும்போது பேசிக்கவே இல்ல. ஹீரோயின் ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்ததும் சரி போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் கிளம்பும் போது ஹீரோயின் அவனை கூப்பிட்டு அப்பதை நீ சொன்னதுக்கு அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. இல்ல நீ இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பதில் சொல்ல வேணாம், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கவே 2 வருஷம் ஆச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, மெதுவா பதில் சொல்லு அப்படின்னும் போது அவ ஒரு மாதிரி பார்த்துட்டு எனக்கு உன்னை ஞாபகமே இல்லை அப்படின்றா. எப்படி இருக்கும், ஸ்கூல் படிக்கும்போது நான் எல்லா பசங்க கிட்டையும் அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு தானே இருந்தேன், இப்படி ஒரு அழகான பையனா மாறுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல அவ டக்குன்னு சிரிச்சுட்டா. அவனும் சிரிச்சுட்டு அவ தலையில பாசமா கை வச்சு நீ மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்க, அதே மாதிரி அசிங்கமா தைரியமா மூளை கொஞ்சம் கம்மியா அப்படின்னு கிண்டல் பண்ண. இந்நேரம் கரெக்டா ஹீரோ அவனோட கார்ல அங்க வர ரைட்டர் ஹீரோயினோட தலையில கை வச்சு நிக்கிறதையும் பாக்குறான். அவன் கிண்டல் பண்ணதும் ஹீரோயின் அவனை அடிக்கிறதுக்கு துரத்துறதையும் பாக்குறான். இதெல்லாம் பார்த்தா ஒரு மனுஷன் என்ன நினைப்பான். ஹீரோவும் கோவமா காரை விட்டு இறங்க ஹீரோயினுக்கு இப்பதான் 6 மணிக்கு டின்னர்னு சொன்னானேன்னு ஞாபகம் வருது. அவன் வேற கோவமா கார்ல இருந்து இறங்கி வந்து இந்த பக்கம் வா அப்படின்னு கூப்பிடுறான். அவ இல்ல இன்னைக்கு டெலிவரி பண்ண போகும்போது அப்படின்னு சொல்ல வரா. என்னவா இருந்தாலும் அப்புறம் சொல்லு, ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வா அப்படின்னு கூப்பிடுறான். ரைட்டர் பக்கத்துல அவ நிக்கிறது கூட அவனுக்கு பிடிக்கல. அவளும் ஹீரோ பக்கம் போலான்னு பார்த்தா ரைட்டர் விட மாட்டேங்கிறான். அவ கையை பிடிச்சி நிறுத்தி ஹீரோவை பார்த்து எங்க வந்து ஆர்டர் போட்டுட்டு இருக்கீங்க, இது ஒன்றும் உங்க ஆஃபீஸ் கிடையாது, ஏதாவது பேசணும்னா நீங்க அவ கிட்ட போய் பேசுங்க,
பில்டிங் ஓனர் நான் சொல்றதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயினை பார்த்து நான் இப்போ உங்ககிட்ட இந்த பில்டிங் ஓனர்ன்ற அதிகாரத்துல தான் பேசிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, அமைதியா நிக்கிறா. ஹீரோ கடுப்பாகி சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க இப்பவும் அவ அமைதியா தான் நிக்கிறா. அவன் கோவமா உள்ள போயிட்டான். உடனே இவளும் ரைட்டருக்கு பாய் சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ள போறா. அங்க ஹீரோ அவன் ரூம்ல கோவமா கோட்டை கழட்டிட்டு இருக்கான். இவ உள்ள வந்து எவ்வளவு கோவம் இருந்தாலும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அப்படின்னு பேச வரா. நீ ஏன் எதுவுமே பேசாம வந்த? நம்ம விஷயத்த அவங்கிட்டே ரகசியமா தான் வச்சிருக்க போறியா? நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்ல 3 மணி நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு மெசேஜ் அனுப்பல, போன் பண்ணல, போன் பண்ணாலே எடுக்கல. பாட்டிங்க கிட்டே நம்ம விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கும் என்னால கால் பண்ண முடியல. இங்க வந்து பார்த்தா ஒருத்தன் கூட ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் வச்சு நான் என்ன நினைக்கிறது? உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கணும், இல்ல நீ திடீர்னு மயங்கி உன்னை அவசர சிகிச்சையில சேர்த்திருக்கணும். இந்த 2 தவிர நீ எந்த காரணம் சொன்னாலும் இந்த சிச்சுவேஷனுக்கு எடுக்காது அப்படின்னு ரொம்ப கோவமா கத்துறான். அவளை பேசவே இல்லை. ஒரு பொண்ணை சுத்தி நிறைய பசங்க இருக்கிற அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது ஃபர்ஸ்ட் டேட்ன்றதுனால நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். இதுக்கு மேலேயும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும்னா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு வா, நான் பேசி முடிச்சுட்டு நீ கிளம்பலான்னு ரொம்ப ஓவரா பேசுறான். ஹீரோயினும் செம்ம கோவமா வெளியே போயிட்டா. வெளியே பாட்டி அவகிட்ட திடீர்னு மயங்கிட்டியாமே, உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்களாமே, இப்ப எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. இப்பதான் இவனுக்கு எல்லா விஷயமுமே புரியுது. ஐயோ இப்படி கத்தி விட்டுட்டேமேன்னு சமாதானப்படுத்த அவ ரூமுக்கு வெளியில நிக்கிறான். கதவை தட்டலான்னு போகும்போது அவ வெளியில உள்ள பாத்ரூம்ல இருந்து வரா. இவன் பேச வரான். ஆனா அவ டக்குன்னு ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டா. கதவை தந்து பார்த்துட்டு திறக்கலன்னதும் கதவை தட்டிட்டு நிக்கிறான். அப்போ பாட்டிங்க 2 பேரும் அவங்க ரூம்ல இருந்து எட்டி பார்த்துட்டு என்னன்னு கேட்க ஒன்னும் இல்லைன்னு அவன் ரூமுக்கு போயிட்டான். ஹீரோயின் ஹீரோ மேல கோவமா கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு எப்பவும் போல சொடகு போட்டு சீப்பை கேட்கிறா. சீப்பு கைக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகல, அப்புறம் தான் நமக்கு பவர் வந்துருச்சு அப்படின்றதே புரியுது. ரோஸ் பேட்டனை பார்த்தா அதுவும் நல்லா பிரைட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அடுத்த நாள் காலையில ஹீரோக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கிஸ் அடிச்சதா பாட்டிங்க பாத்துருச்சுங்கல்ல, அதனால இனிமே அவனுக்கு தேவையில்லைன்னு அவனை இங்க இருந்து அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏண்டி திடீர்னு மயங்கினு ஹீரோயினை கேட்கும்போது ஒருவேளை பவர் வந்து அதிர்ச்சியில மயக்கம் வந்திருக்கும்னு சொல்ல, சரி இனிமேலாவது பவரை ஒழுங்கா காப்பாத்திக்க பாரு, இது மாதிரி திரும்பவும் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, விதிக்கப்பட்டவனா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல பாட்டி அப்படின்னு சொல்ல, என்னடி சும்மா விதிக்கப்பட்டவன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கத்த ஹீரோ அங்க வந்துட்டான். எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. ஹீரோ வந்ததும் என்னப்பா நல்லா தூங்குனியா, வந்து சாப்பிடுன்னு 2 பாட்டியும் கவனிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் ஒண்ணுமே பேசாம தான் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே நைஸா நேத்து மயங்கிட்டியாமே இப்ப பரவாயில்லையான்னு கேக்குறான். அவ பதிலே சொல்லல. சின்ன பாட்டி தான் ஆமாப்பா ரொம்ப சீரியஸா மயங்கி மூச்சே இல்லாம கிடந்திருக்கா, அப்புறம் அந்த பையன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான்னு சொல்ல, ஹீரோ பதட்டமா எதனால அப்படி ஆச்சு, டெஸ்ட் எல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு விசாரிக்கிறான். ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்ல, சின்ன பாட்டி தான் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா, பாரு அவ எவ்வளவு அழகா உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணா எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கட்டுமா, இன்னைக்கு மதியானம் நான் அவளை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப பண்றான் அப்படின்னு முறைச்சிட்டே எழுந்து போயிட்டா. ஹீரோ பின்னாலேயே போறான். என்ன அவ கோச்சிட்டு போறா, இவன் பின்னாலேயே போறான்னு பாட்டிங்களுக்கு டவுட் வருது. அங்க ஹீரோயின் அவ ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிட்டா. ஹீரோ பின்னாலேயே வந்து சாரி கேட்கறான். நேத்து அந்த பேச்சு பேசிட்டு சாரி கேட்கறான் பாரு அப்படின்னு கண்டுக்கவே மாட்டேங்கிறா. சரி நான் என்ன பண்ணா என்ன மன்னிப்பேன்னு கேட்க டான்ஸ் ஆடிடுறா. அவன் முழிச்சிட்டு இருக்க, சரி வேணாம் பாட்டு பாடு அப்படின்னு கேட்குறா. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில யார் முன்னாலுமே பாடினது கிடையாதுன்னு சொல்ல, நல்ல விஷயம் தான் நான் போறேன் அப்படின்னு கிளம்ப, அவன் டக்குன்னு கையை மேல தூக்கி ஸ்கூல் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். இது ஸ்கூல் பாட்டு இல்லையா, ஆர்மில பாடின பாட்டு. சவுத் கொரியால எல்லா பசங்களுமே கம்பல்சரியா 2 வருஷம் ஆர்மில வேலை பார்க்கணும். ஹீரோ அப்படி மிலிட்டரியில இருந்தப்போ அங்க பாடின பாட்டான். நேஷனல் ஆந்தமும் அந்த பாட்டும் மட்டும்தான் இவனுக்கு தெரியும்ன்றான். நேஷனல் ஆந்தம் பாடவா அப்படின்னு கேட்க அவ டக்குன்னு அவனை ஹக் பண்ணிக்கிறா. இவங்களை அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அந்த ரூம்ல உள்ள சோஃபாவை காட்டுறாங்க. அந்த சோஃபால ஒரு காலுக்கு பதிலா ஹீரோ தேடிட்டு இருக்க அந்த பால் இருக்கு. இப்ப இங்க கட் பண்ணா ஹீரோயின் ரைட்டரோட வீட்டுல இருக்கா. 2 பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சுதான் ரைட்டர் சொன்னான்ல, ஒரு போட்டோவை காட்டுறான். ஸ்கூல் படிக்கும்போது இந்த ரைட்டரை சில பசங்க புள்ளி பண்ணுவாங்களாம். அப்ப அங்க ஹீரோயின் வந்து அவளோட விரல சுண்டுனா போதும் எல்லா பசங்களுக்குமே அடிபடுமா, அதனாலதான் உன்னை வேற ஸ்கூல்ல மாத்திட்டாங்கன்னு சொல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றா. ஸ்கூல் படிக்கும்போது நீ என்னை காப்பாத்த வந்து ஏஞ்சல்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சூனியக்காரின்னு நினைச்சேன்றான். என்னடா இவன் என்னென்னமோ சொல்றான்னு பார்த்தா என்னோட மனசவே திருடிட்டனா, அப்ப நீ ஒரு சூனியக்காரியா தானே இருப்பேன்னு சொல்றான். இவ உடனே என்ன சும்மா சும்மா சூனியக்காரின்னு சொல்லிட்டு இருக்க, இதுக்கு மேல சூனியக்காரின்னு சொன்ன உண்மையான சூனியக்காரி பவரை பாப்ப, நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியில போறா. அப்ப அவன் இவளை கூப்பிட்டுட்டு உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம ஏற்கனவே கிஸ் பண்ணிருக்கோம், அதுவும் 2 வாட்டி அப்படின்றான். சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு இவளும் சீரியஸா எடுத்துக்கல. மூச்சு கொடுக்கறதும் கிஸ் தானே அப்படின்றான். இப்பதான் ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. அன்னைக்கு மணி சத்தம் கேட்டப்போ இவனும் தான் அங்க இருந்திருப்பான். இவன் வாயை வச்சதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு பவரும் வந்திருக்கும். அப்படின்னா நமக்கு விதிக்கப்பட்டவன் இவனா அப்படின்னு யோசிக்க அப்படியே எபிசோடு முடிச்சிட்டாங்க. எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சீன் வருது. அதுல இந்த ரைட்டர் சூப்காரண்டி சூனியக்காரன்னு ஒரு கதை எழுதுறது ஹீரோயினுக்கும் பாட்டிங்களுக்கும் தெரிய வருது. பாட்டிங்க உடனே இதை அப்படியே விட்டுடக்கூடாது, ரைட்டருக்கும் ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு இன்னைக்கு நைட் அவனை செய்யறோம் அப்படின்னு பிளான் எல்லாம் பண்ணிட்டு நைட்டு பூரா 2 பாட்டியும் ரைட்டர் எழுதுன்னு அந்த கதையை உட்காந்து வாசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. நைட்டு பூரா தூங்கவே இல்லை.
காலையில் கண்ணவே முழிக்க முடியாமல் கிச்சனில் நின்றுட்டு இன்னைக்கு எபிசோட் ரிலீஸ் ஆகட்டும், அதை மட்டும் பார்த்துட்டு அவனை செய்கிறோம் அப்படின்னு சொல்ல அங்கே ரைட்டர் அவனோட கதை எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னு லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்கான். 97வது இடத்துக்கு வந்துருச்சு. 100க்குள்ள வந்துருச்சுன்னு அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஓகே, இந்த ரைட்டர் தான் விதிக்கப்பட்டவனா? அப்போ ஹீரோ கூட உள்ள ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணுவான்றதெல்லாம் வரப்போகிற எபிசோடில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை.